பரிசுகள் இப்போது வழங்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் பிரிவு 1 சமய அறிவு போட்டியில் பிரிவு 1க்கான பரிசு வழங்க இங்கே காத்திருக்கின்றன. அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க சிவஸ்ரீ சிவ கடாட்ச சர்மா குக வரத குருக்கள் அவர்களை அழைக்கின்றோம். பிரிவு 1க்கான சமய அறிவு போட்டிக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இங்கே அழைக்கின்றோம். சிவஸ்ரீ சிவகடாட்ச சர்மா குகவரத குருக்கள் அவர்களை அழைக்கின்றோம். பிரிவு 1க்கான முதலாம் பரிசு சாட்சரன் பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற விளையாட்டு கொண்டிருக்கின்ற சமய அறிவு போட்டி பிரிவு 1க்கான முதலாம் பரிசு அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட சமய அறிவு போட்டி பரிசு 3ஆம் இடத்தை பெற்றவர் பி துஷான் 3ஆம் இடத்தை பெற்றவர். பிரிவு 1க்கான சமய அறிவு போட்டி பிரிவு 1க்கான 3ஆம் இடத்தை பெற்றவருக்குரிய பரிசு கௌரவிக்கப்படுகிறது. வழங்கி கௌரவிக்க அல்வாய் மெதடிஸ்ட திருச்சபை குருக்கள் பஞ்ச ரத்தினம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். பிரிவு 2க்கான முதலாம் இடத்தை பெற்றவருக்கான பரிசனை வழங்கி கௌரவிக்க அழைக்கின்றோம். இது முதலாம் இடத்தை பெற்றவர் அபிஷான் சமய அறிவு போட்டி பிரிவு 2க்கான பரிசளிக்க வேண்டும். வைபவம் அபிஷான் அடுத்து 2ஆம் இடத்தை பெற்றவருக்கான பரிசு சதுர்ஜன் 2ஆம் இடத்தை பெற்றவர். பிரிவு 2க்கான 2ஆம் இடத்தை பெற்றவர் சதுர்ஜனுக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு நடத்தப்பட்டிருக்கின்ற பரிசில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் மனமகிழ்வோடு அறிவிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பெற்ற ஒரு போட்டியாளர் இ சிந்துஜா 1வது பெண் போட்டியாளர் சிந்துஜா. முதலிடத்தை பெற்ற அபிஷாக் அவர்களை அழைக்கின்றோம். சிந்துஜாவை தொடர்ந்து அவர்களுடைய பரிசனை வந்து பெற்றுச் செல்லுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு முதல் முறையாக நடாத்திருந்த மாபெரும் பரிசில் வழங்கும் வைபவம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபிஷாக் சிந்துஜாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து அபிஷாக் முதலிடத்தை பெற்றவர். ஒரு சிறிய உரை ஒன்றை நம்புற காத்திருக்கிறது. பல்வேறு திணைக்கள ஆணையாளர் சோதிநாதன் அவர்களை கழகம் சார்பாக சிறிய உரையை ஆற்றுமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். இறைவனை வணங்கிக் கொண்டு அல்வாய் இளைஞர்கள் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற
விளையாட்டு போட்டியும் பரிசளிப்பு விழாவுமாகிய இந்த கன்னி முயற்சியிலே முதற்கண் இன்னை ஒரு விருந்தினராக அழைத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பிரதம விருந்தினராக வர வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முதற்கண் சமய இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற சிவாச்சாரிய அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய பிதா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்காக இன்று பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ சுகீர்கள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த சண்முகநாதன் ஆங்கில விரிவுரையாளர்கள் சி கணேசமூர்த்தி ஜெயக்குமார் திட்ட பணிப்பாளர் துரைசிங்கம் மற்றும் தேவராசா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றார் உற்றார் சிறுவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பிறந்த பிள்ளை வளரிலுள்ள பொழுது படிமுறைகள் இருக்கின்றது. அந்த படிமுறைகளை தாண்டி ஒரு துரித வளர்ச்சி இருந்தது. நான் என்னடா ஒரு நாள் வேலைக்கு போய் ஒரு நாள் பார்த்தேன், இந்த இதுக்குள்ள பைக்கை வந்து உதாண்டி கொண்டிருக்கிறது. நான் யோசிச்சேன் என்ன ஆகுதுன்ற அப்போ இந்த காணியை வெளிப்படாம கூட இதில் பெரிய கட்டிடம் கொண்டு வரப்போகுதுன்னு நினைச்சேன். என்னென்னு பார்த்தா அப்புறம் பைக்கை வந்து கொஞ்ச நாள் முடிஞ்சோடனே போஸ்ட் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை நின்றுட்டு அது விளையாட்டு கழகம் வாலிபால் கிரவுண்ட்ஸ் இரவு விளையாடுற கிரவுண்ட்ஸ் ஆகண்டு உங்களுக்கு யார் ஆக்கள் என்று சொல்லி கேட்டேன். நல்வாய் இளைஞர்கள், எனக்கும் 4 புத்திரர்கள், அவர்களும் இளைஞர்கள். அப்போ அவர்களும் அவர்களோட தொடர்பு கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வந்து இரவில் விளையாடுக்க எனக்கு ஒரு மனதில் ஒரு கிளேசம். இரவில் போடுறாங்க படியங்கள் என்ன செய்ய போறாங்க தெரியல என்று நானும் மனைவியும் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டதும் உண்டு. காரணம், ஏன் படிக்கிற புத்திரனும் விளையாட போறான், உங்க விளையாடுறாங்களோ என்ன செய்யறாங்களோ தெரியல, பிடியில வெளியில விடுறதுண்டா இவ்வளவு பிரச்சனையான விஷயம் என்று யோசிக்க இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம், ஒரு கிரியேட்டிவான நிகழ்வை நான் இன்றைக்கு வந்து காண நான் நினைச்சேன் எனது புத்திரர்கள் இங்க வந்ததுல எந்த ஒரு பிள்ளையும் இல்லை. காரணம், இந்த இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் இன்னமோ எல்லாம் செய்கிறார்கள். அவர்களை என்ன செய்யக்கூடாதோ அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆரோட செய்யக்கூடாதோ அவர்களோடு எல்லாம் செய்கிறார்கள். என்ன பார்க்க கூடாதோ அவர்களையும் கைத்தொலைபேசி மூலம் பார்க்கிறார்கள். எந்த நேரமும் வீட்டில் டிவி, பேஸ்புக், இன்டர்நெட்டோட நிற்கிறார்கள். சந்திக்கு நிற்கிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளையும் போகப்படாகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழே ஒரு கிரியேட்டிவ் ஒரு உருவாக்கத்தை கூட்டு செய்து நினைச்சு நான் பெருமைப்படுகின்றேன். எனது இளமை காலத்தை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கின்றேன். எனது இந்த இளமை பருவத்தில் நான் செய்தது என்று பார்க்கின்றேன். சின்ன காலத்துல கோயிலுக்கு பக்கத்தில் போய் மாவு விளையாடின ஞாபகம் இருக்கின்றது, கிட்டிப்புல்லு விளையாடின ஞாபகம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு கிளித்தட்டு விளையாடின ஞாபகம், கள்ளன் பொலிசு விளையாடின ஞாபகம். அதுக்கு பிறகு நான் இந்த இளைஞர்களுக்கு வந்தா பிறகு வாலிபால் விளையாடினாங்க. எங்கிட்ட முதலிய கோயில் ஒன்று இருந்தது, அதுக்கு பக்கத்தில் சின்ன கிரவுண்ட்ஸ், இதில் அரவாசியும் இல்லை. இப்படி கட்டி வாலிபால் விளையாடி மச்சம் விளையாடி இருந்தோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு கழகத்தையும் உருவாக்கவில்லை, ஒரு இதுவும் இல்லை. இந்த இளைஞர் கழகமானது உடனேயே உருவாகி உடனேயே வந்து 6 மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றது. நிச்சயமாக சிகரம் தொட்டிருக்கின்றார்கள், பாராட்டப்பட வேண்டியது. தலைவர் இன்றைக்கு என்னிட்ட வந்தார், என்னிட்ட 2 நிமிஷம் பேசணும் என்றார். அதுக்கு மன ஆதங்கத்தை சொன்னார். நாங்கள் என்னென்ன செய்ய இருக்கின்றோம், என்ன செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் சொன்னார். தாங்கள் இதுக்கு மேல் அதிகமாக சன்சமூக நிலையம் அமைக்கணும், காணி வேண்டணும், கட்டிடம் போடணும், சன்சமூக நிலையம் இயங்கணும், இந்த பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணால் அவர்களை கூப்பிட்டு கௌரவிக்கணும், ஓஎல் பாஸ் பண்ண கௌரவிக்கணும், ஏஎல் பாஸ் பண்ண கௌரவிக்கணும், யூனிவர்சிட்டி பூராக்களை கௌரவிக்கணும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் அவர்களுடைய மனதில் உள்ள கிடக்கைகள் இப்போதே இளைஞர்கள் உள்ள கிடக்கை என்பது வித்தியாசமானது. நான் கூட சிந்திக்க முடியாத ஒரு உள்ள கிடக்கை அவர்கள்ட்ட இருந்தது. நிச்சயமாக நான் அதில் அறிஞ்சேன். இன்றைய இளைஞர்கள் இப்ப உண்மையில நான் ஒரு மதுவரி அதிகாரி, யாழ் ஜனாதிபதிகள கூட்டு இலங்கையில் உள்ள மாவட்டங்களில் யாழ் மாவட்டங்களில் தான் மதுபானத்தின் நுகர்வு கூடவா எல்லாரும் குடிக்கிறாங்களா, மேற்படி எல்லாம் குடிக்கிறாங்க. கஞ்சா வருது, கேரள கஞ்சா வருது, எல்லாரும் கஞ்சா அடிக்கிறாங்க வருது. ஆனால்
இந்த இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இப்படிப்பட்ட ஒரு நிதியை செய்தது மாத்திரமில்லாமல் 6 மாதத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டியை உங்களை சிறப்பாக உங்களை ஒரு அழகான மேடையில உங்களவு விருந்தினர்கள் மத்தியில உங்களவு ஊர் மக்கள் இதுல வந்திருக்கிறார்கள். அதுக்கு சாட்சி என்னென்றால் இளைஞர்கள் நல்ல வழியில போய்கொண்டிருக்கின்றார்கள். மதுவரி ஆணையாளர் சோதிநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து மீண்டும் பரிசில் வழங்கும் வைபவம் ஆரம்பமாக இருக்கிறது. சமய அறிவு போட்டி பிரிவு 3க்கான பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற காத்திருக்கின்றது. அதுவே சமய அறிவு போட்டி பிரிவு 3 முதலிடத்தை பெற்ற மாணவர் அகிம்சனா முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். சமய அறிவு போட்டி பிரிவு 3க்கான இந்த பிரிவு 3க்கான பரிசலை வழங்கி கௌரவிக்க அல்வாய் தேவகத்தை முத்துமையம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் திரு சி கணேசமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். அகிம்சனாவுடைய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய பரிசில் நடைபெறும். மிக முக்கியமானதாக அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிரிவு 3 2ஆம் இடத்தை பெற்ற மாணவனுக்கான பரிசு கஜூரனுக்கான பரிசிலையும் திரு கணேசமூர்த்தி அவர்களை வழங்கி கௌரவித்தார். கஜூரனுக்கான பரிசில் இதோ வழங்கப்படுகின்றது. மிக பிரமாணமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகிறது. எந்த விதமான சம்பவமும் இல்லை. ஏராளமான மக்கள் தொகையோடு ஏராளமான விளையாட்டு வீரர்களுக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்விகளுக்கான பரிசினை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ அடுத்து அவரை வழங்கி கௌரவிப்பார் ரூபினிக்குரிய பரிசினையை ஸ்ரீ கணேசமூர்த்தி அவர்களை வழங்கி கௌரவித்தார். இதோ பரிசு 3ஆம் இடத்தை பெற்ற ரூபினிகா. பிறகு பரிசுகளை வழங்கி கௌரவித்த வேலுலந்தை முத்துமாரியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் திரு சி கணேசமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து பிரிவு சமய அறிவு போட்டி பிரிவு 4க்குரிய பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற காத்திருக்கின்றன. பிரிவு 4 முதலிடத்தை பெற்ற மாணவி சாலினிக்குரிய பரிசிலை வழங்கி கௌரவிக்க ஆங்கில விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழக திரு டி சண்முகநாதன் அவர்களை அழைக்கின்றோம். சாலினிக்குரிய பரிசிலை வழங்கி கௌரவிக்க சமய அறிவு போட்டி பிரிவு 4க்குரிய போட்டியிலே முதலிடத்தை பெற்ற சாலினிக்குரிய பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதே பிரிவில் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவர் சகிலன் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவர் அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற பரிசுகள் வழங்கும் வைபவம் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றன. அல்வாய் மண்ணிற்கு சொந்தமான ஒரு இளைஞர் குழாம் இதோ வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசு பிரிவு 4 2ஆம் இடத்தை பெற்றதற்கான வழங்கப்படுகிறது. பிரிவு 4 3ஆம் இடத்தை பெற்றதற்குரிய பரிசு ஜி தீபிகா 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்ற பிரிவு 4 சமய அறிவு போட்டி பிரிவு 4 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஜி தீபிகா அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய பரிசளிப்பு விழாவிலே சமய அறிவு போட்டி 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 4 பிரிவுகளிலுமே பரிசுகள் வழங்கும் வைபவம் நிறைவேற்றிருக்கிறது. எனவே அந்த பரிசுகளை வழங்கி கௌரவித்த ஆங்கில விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழக திரு வி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சிறிய ஒரு உரையை நிகழ்த்த நாங்கள் அழைக்கின்றது
ஜெயக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து சிறிய ஒரு உரையை வழங்குமாறு, அதனைத் தொடர்ந்து மீண்டும் பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற காத்திருக்கிறது. இன்றைய இந்த அல்வை ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய நிகழ்விலே தலைமை தாங்குகின்ற பாவண்ணா சியந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே ஆசியுரை வழங்கி சென்ற அல்வை வேவிலந்தை முத்துமாரியம்மன் ஆலய பிரதம குரு திரு சிவஸ்ரீ சிவகுமார குருக்கள் ஐயா அவர்களே, மேலும் ஆசியுரை வழங்கி தொடர்ந்து இருக்கின்ற அல்வாய் வரதாய குருக்கள் ஐயா அவர்களே மற்றும் இங்கே எமது மண்ணிலே விருந்தினராக விற்று இந்த அல்வை வடக்கினுடைய நிகழ்விலே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ சானா சுகிதன் அவர்களே, வடமாகாண சபை உறுப்பினர் மற்றும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக ஆங்கில உரிமையாளர் சண்முகநாதன் அவர்களே மற்றும் உதவி ஆணையாளர் மதுவரி திணைக்களம் நாவண்ணா சோதிநாதன் அவர்களே மற்றும் அல்வை வேவிலந்தை முத்துமாரியம்மன் உண்மையில் நான் இங்கு வருகை தரும் மட்டும் என்னை போலவே பல பேர் ஆச்சரியமாகத்தான் பேசினார்கள். நானும் ஆச்சரியமாகத்தான் இங்கே இருக்கின்றேன். பல வெற்றிகளை குறுகிய காலத்திலே ஈட்டி நான் நினைக்கின்றேன். பல நிர்வாக திறமையும் தலைமைத்துவ பண்பும் கொண்ட ஒரு குழுவினர் எமது அல்வை வடக்கிலே இருப்பது உண்மையில் என்னை பொறுத்தளவிலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த நிகழ்விலே நான் பங்கு பற்றுவதும் எனக்கும் ஒரு சிறப்பாகவே அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே சில உரைகள் குறிப்பிட்டது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 2 விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது கல்வி, 2வது விளையாட்டு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சண்முகநாதன் குறிப்பிட்டது போல கல்வியானது அது பலருடைய கருத்துக்களை உள்வாங்கி பலருடைய கருத்துக்களை செவிமடுத்து அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கல்வி வழங்குகின்றது. அதே நேரம் விளையாட்டானது வெற்றி தோல்வி என்ற அந்த சமநிலையான ஒரு மனோபலத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற முடியாது, எப்போதும் தோக்க வேண்டிய சூழலும் வருகின்றது. அந்த நேரம் அந்த உணர்வு சில பேராலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. காரணம், அவர்கள் இந்த விளையாட்டு என்ற அந்த நீரோட்டத்துக்குள்ளே நுழையாது இருந்தவர்கள் தான் அவ்வாறு அந்த தோல்விகளை சந்திப்பதிலே சில வேளை தடுமாறிக்கொண்டார். பிரிவு 1க்கான பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற காத்திருக்கிறது. பன்னிசை பிரிவு 1லே முதலிடத்தை பெற்றவர் சாயீசரன். இது அவருக்கு கிடைக்கப்படுகின்ற 2வது முதல் பரிசு என்பது விஷயம். ஏற்கனவே சமய அறிவு போட்டி பிரிவு 1ல் முதலிடம் பெற்றவர். அதே போன்று பன்னிசையில் முதல் பிரிவு முதலிடத்தை பெற்றுகிறார். எனவே அவருக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க உதவி ஆணையாளர் மதுரை திணைக்களம் வடமாகாணம் திரு சோதிநாதன் அவர்களை அழைக்கின்றோம். சாதிநாதனுக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க சாதி சர்மத்துடைய பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பன்னிசைக்குரிய பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து
பன்னிசையில் பிரிவு 1 இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவர் பி லட்சியன். பன்னிசை பிரிவு 2 இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவர் லட்சியனுக்குரிய பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அல்லாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற பரிசில் வழங்கும் வைபவம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்த முறையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்ததோடு பன்னிசை பிரிவு 1 மூன்றாம் இடத்தை பெற்ற மாணவர் கிருத்திகன் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். கிருத்திகன் ஏற்கனவே சமய அறிவு போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்க. கிருத்திகனுக்குரிய பரிசுகள் வழங்கப்படுகிறது. பன்னிசை பிரிவு 1 இரண்டாம் இடத்தை பெற்ற கிருத்திகன் மூன்றாம் இடத்தை பெற்ற கிருத்திகனுக்குரிய பரிசு. எனவே பன்னிசை பிரிவு 1க்குரிய பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற்றிருக்கின்றது. திரு சோதிநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து பன்னிசை பிரிவு 2 முதலிடத்தை பெற்றவர் பாவனா ரோஷன். பன்னிசை பிரிவு 2 முதலிடம் பெற்றவர். இதற்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க உதவி திட்டமிடல் பணிப்பாளர் பருத்தித்துறை பிரதிநிதி செயலகம் திரு ஜெயக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். ரோஷனுக்குரிய முதலாவது பரிசை வழங்கி கௌரவிக்க பன்னிசை பிரிவில் பிரிவு 2 முதலாவது பெற்றவர். அதேபோன்று பன்னிசை பிரிவில் பிரிவு 2 இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவி ரூபினிக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க ஜெயக்குமார் அவர்கள் தயாராக இருக்கின்றார். விரைந்து வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லவும். ரூபினி இரண்டாம் இடத்தை பெற்றவர். ஏற்கனவே சமய அறிவு போட்டி பிரிவு 3 மூன்றாம் இடத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்க. பிரிவு 2 பன்னிசை பிரிவிலே இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவிக்கான பரிசு வழங்கப்படுகிறது. பிரிவு 2 மூன்றாம் இடத்தை பெற்ற மாணவிக்குரிய பரிசு மாணவன் கிஷோருக்குரிய பரிசுகள் வழங்கப்பட காத்திருக்கிறது. பிரிவு 2 மூன்றாம் இடத்தை பெற்றது பன்னிசை பிரிவு. பிரிவு 2 பரிசில் வழங்கும் வைபவம் நிறைவேறுகின்றது. எனவே உதவி திட்டமிடல் பணிப்பாளர் பருத்தித்துறை பிரதிநிதி செயலகம் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒரு சிறிய உரை, அந்த உரையை வழங்க விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் பருத்தித்துறை திரு சத்யன் அவர்களை அழைக்கின்றோம். அவருடைய உரையை தொடர்ந்து மீண்டும் பரிசில் வழங்கும் வைபவம் இடம்பெறும். இன்றைய விழாவின் தலைவர் அவர்களே, ஆசிரியை வழங்கிச் சென்ற குருக்கள் ஐயா அவர்களே மற்றும் வணக்கத்துக்குரிய பிதா அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் கௌரவ சுகிதன் ஐயா அவர்களே மற்றும் ஏனைய விருந்தினர்களே, விளையாட்டு வீரர்களே, பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைக்கு நான் பார்க்க போனால் அந்த சொன்னார்கள், இதுதான் என்னுடைய முதல் தடவையான விடயம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது இந்த கதை உருவாக்கி. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு கழகம், ஒரு இளைஞர்களாகிய கழகம் ஒரு விளையாட்டுப் போட்டியை நடத்துவதே பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த விளையாட்டுப் போட்டியுடன் அறிவுக்கும் சேர்த்து கல்வியை வளர்க்கிறார்கள் சொன்னால் உண்மையில் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். என்னென்னு சொன்னால் ஒரு விளையாட்டுப் போட்டியை ஒரு பிரதேச மட்ட போட்டிகளில் மட்டும் வளர்த்த முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த கழகங்கள் போட்டிகளை நடத்துவதன் மூலம் தான் அந்த பிரதேசத்தில் விளையாட்டுகளை வளர்க்க முடியும். இருந்தாலும் இந்த நிறைய சொல்ல வேண்டும், இந்த சென்ற வருடங்களில் இந்த கழகங்கள் என்னுடைய பிரதேச மட்ட போட்டியில் பங்கு பெற்றவில்லை. இந்த இடத்து வீரர்கள் முழுக்க வேறு வேறு கழகங்களை சார்ந்தால் அடைந்தார்கள். உண்மையில் இந்த வருஷம் நான் பார்த்தேன், ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் அணி இருக்கின்றது. மேலும் சொல்ல போனால் சென்ற வருடம் ஒரு தேசிய மட்ட சதுரங்க போட்டியில் கூட நாளைக்கு என்னுடைய மதுவரி ஆணையருடைய மகன்
சஞ்சீவ் அவர்கள் தேசிய மட்டத்துக்காக விளையாடியிருந்தார். அவர் ஆனால் இன்னொரு கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் விளையாடியிருந்தார். இந்த வருடம் அவர் கல்வாய் பூத்துக்காக விளையாடினார் என்பது மேலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். எனவே அவர் தொடர்ந்தும் இந்த கழக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் உங்களுடைய திறமைக்கு இன்னொரு விஷயம் நீங்க எடுத்துக்காட்டு சொன்னால், இங்க பின்னால் இருக்கிற ஸ்பான்சரை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த உங்களுடைய ஆளுமை இருக்கின்றதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. மேலும் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும், உங்களுடைய பிரதம விருந்தினர்கள் எங்களுடைய ஒரு முறையும் தொடர்பு கொள்வார், கேட்பார், ஆக்டிவான கிளப்ப சொல்லுங்க, நான் தன்னால முயன்ற உதவியிலே செய்கிறேன்னு சொல்லி அவரிடம் ஒரு வேண்டுகோள் என்று இந்த புதிதாக ஆரம்பித்த கழகத்துக்கு இந்த வருடம் உங்களுடைய ஒரு ஒதுக்குடன் கட்டாயம் வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி சென்ற திரு சந்தீர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்து பரிசில் வழங்கும் வைபவம் பன்னிசை பிரிவு 3ற்கான பரிசில் வழங்கும் வைபவம். நான் சதுர்ஜன் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். பன்னிசை பிரிவு 3 பன்னிசை பிரிவு 3லே முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இவருக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க அல்லாவுடைய வடிகர் திரு துரைசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். அந்த பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு பன்னிசை பிரிவு 3ல் முதலிடத்தை பெற்ற நான் சதுர்ஜனுக்குரிய பரிசில் வழங்கும் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகங்கள் சொந்தங்களுடைய ஊடக பங்களிப்போடு முற்றுமையான பங்களிப்போடு அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பரிசலை நிகழ்வில் பன்னிசை பிரிவு 3 இரண்டாம் இடத்தை பெற்ற ஸ்ரீ தனுஷனுடைய பரிசுகளுக்கு வழங்கப்பட காத்திருக்கின்றது. தனுஷன் மிக விரிவாக வந்து அந்த பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு வேண்டப்படுகிறீர்கள். ஸ்ரீ தனுஷன் பெற்றவருக்கான பரிசு 3ஆம் இடத்தை 20 தட்டி சென்றிருக்கிறார்கள். பன்னிசை பிரிவு 3லே 3ஆம் இடத்தை 20 தட்டி சென்றிருக்கிறார்கள். ஈ சிந்துஜா 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அதேபோன்று சே சகிலன் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். இருவர்கள் ஏற்கனவே இருவர்கள் பரிசுகளை பெற்றவர்கள். அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சகிலன் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். இருவர் பெற்றிருக்கிறார்கள். சிந்துஜா சகிலன் அவர்களுக்குரிய பரிசில் வழங்கும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலனுக்குரிய பரிசில் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய இரண்டாம் இடத்தை பெற்றவர்களுடைய பரிசில் ஸ்ரீ தனுஷனுக்குரிய பரிசுகளை இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. திறமையான சொந்தங்கள் அதேபோன்று மனப்பொருள் திருவாரூடைய முற்றுமுழுதான மக்களுக்கோடு நடைபெறுகின்ற பன்னிசை பிரிவு 3க்கான பரிசினை வழங்கி சென்ற திரு துரைசிங்கம் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்து பன்னிசை பிரிவு 4க்குரிய மன்னிக்க வேண்டும் கோல பிரிவு 1க்குரிய பரிசு கோல பிரிவுக்குரிய பரிசு வழங்குவது நாங்கள் அழைக்க இருப்பது திரு ஐ தேவராசா அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிக்க அழைக்கின்றோம். முதலிடத்தை பெற்றிருக்கின்றார் நான் சாதுர்ஜன் கோல போட்டி 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். நான் சாதுர்ஜனுக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்க ஐ தேவராசா அவர்களை அழைத்திருக்கின்றோம். கோல போட்டி பிரிவு 1லேயே முதலிடத்தை 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அபிஷன் கோல போட்டி பிரிவு 1லே 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அபிஷன் அதேபோன்று கோல போட்டி 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். உஷாலினி 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய பிரமாண்டமான பரிசில் வழங்கும் வைபவ நிகழ்வுகளில் கோல போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்ற
ஸ்டாலினுக்குரிய பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பரிசில் வழங்கும் வைபவம் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றனர். திரு ஐ. தேவராசா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சிறிய உரையை தொடர்ந்து மீண்டும் பரிசுகளை வழங்க நாங்கள் வருவோம். சிறிய உரையை வழங்குமாறு திரு து. அபாரஜீத கிராம சபையாளர் ஜே. நானூறு அவருடைய உரையை தொடர்ந்து நாங்கள் பரிசுகளை வழங்குவதற்கு வருவோம். இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, அன்பான மத குருக்களே, பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ சுகிர்தன் ஐயா அவர்களே, பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் திரு சே. சத்யன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் அல்வாய் பேர்வந்தை முத்துமாரியம்மன் ஆலய பரிவாரண சபை தலைவர் திரு சி. கணேசமூர்த்தி ஐயா அவர்களே, யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் திரு சண்முகநாதன் ஐயா அவர்களே, மதுரை திணைக்கள உதவி ஆணையாளர் திரு ந. சோதிநாதன் அவர்களே, பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திரு க. ஜெயக்குமார் ஐயா அவர்களே, பிரபல வர்த்தக திரு து. துரைசிங்கம் ஐயா அவர்களே, திரு ஐ. தேவராசா அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, விளையாட்டுக் கழகங்களின் வீர வீராங்கனைகளே, அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த அல்வாய் இளைஞர்கள் விளையாட்டுக் கழகமானது பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மிக குறுகிய காலத்துக்குள் துரித வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அதன் வெளிப்பாடாக இன்றைய இந்த அவர்களின் முதல் நிகழ்வான இந்த நிகழ்வு பறைசாற்றி நிற்கின்றது. உண்மையில் இந்த கழகமானது தொடர்ச்சியாக முன்னேறி பல சாதனைகளை படைக்கும் என்பது திண்ணம். இந்த நிகழ்வு அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. விளையாட்டுத் துறையோடு மட்டும் நின்றுவிடாமல் இந்த கழகமானது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. சிறந்த தலைவர், துடிப்புமிக்க பணிவும் பண்பும் ஆற்றலும் கொண்ட இளைஞர்களால் இளைஞர் குலத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கழகமானது இந்த சமூகத்தின் இந்த பிரிவின் இந்த கிராமத்தின் அடையாளத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு சக்தியாக மாறி நிற்கும் என்பது திண்ணம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் தாங்கள் எடுக்கின்ற நல்ல முயற்சிகள் அனைத்துக்கும் கிராம உத்தியத்தராக இருந்து என்னால் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தும் சீரிய முறையில் செய்து தரப்படும். இளைஞர்களுடைய விளையாட்டு மற்றும் திறன் விருத்தி சம்பந்தமாக எவ்வளவுத்திற்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுத்திற்கு செய்வதற்கு எமது பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச செயலகம் இருக்கின்றன. முறையாக நீங்கள் அணுகுங்கள். நாங்கள் உங்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். பொதுவாக விளையாட்டு நிகழ்வு என்பது, விளையாட்டு கழகங்களை பதிவு செய்வது என்பது விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் இடையிலும், ஒவ்வொரு குழுக்களுக்கு இடையிலும், ஒவ்வொரு கிராமம் பிரிவுகள் அனைத்துக்கு இடையிலும் பரஸ்பரம் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவாகும். ஆகவே இந்த நிகழ்வானது ஒவ்வொருவருக்கிடையிலும் ஒற்றுமையினையும் அந்யோன்யத்தையும் மேம்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தொடர்ச்சியாக இந்த கழகம் முன்னேற வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஆசிகளும் கிடைக்க வேண்டும். நன்றி. போதுமான உதவிகளை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என கூறி சென்ற அபாராஜிதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசில் வழங்கும்
பரிசில் வழங்கும் வைபவத்திலே ஒரு சிறிய விவகாரம் நடைபெற்று விட்டது என்னவென்றால் பன்னிசை பிரிவு 1 இரண்டாம் இடத்தை பெற்ற ஜெருசலேமுடைய பரிசில் அங்கே வழங்க தவறவிட்டதாகவும் அந்த பரிசில் இப்போது வழங்கப்பட இருப்பதாகவும் பரிசிலை வழங்கி கௌரவிக்க திரு அபார கீதன் அவர்களை அழைக்கின்றோம். கிராம சேவையாளர் J400. இதைத் தொடர்ந்து இன்னும் பரிசில் வழங்கும் வைபவம் விரைவாக நடத்த இருப்பதனால் கு ஜதுசன் விரைவாக அந்த பரிசிலை கட்டி செல்லுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளிலே இளையோர் மென்பந்து சுற்று போட்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த கிரிக்கெட்டுக்குரிய பரிசுகளையும் கிராம சேவையாளர்கள் வழங்கி கௌரவித்தார். இதோ போட்டியினுடைய ஆட்டநாயகன் விருது நடைபெற்று முடிந்த இளையோர் மென்பந்து சுற்று போட்டிக்குரிய ஆட்டநாயகன் விருது ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் செல்கிற வரகுடன் ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் செல்கின்றார். பொலிஸ் விளையாட்டுகளை வரகுடன் விளையாட்டுக்கான போட்டி நடைபெற்று முடித்திருப்பது அந்த போட்டியை பொலிஸ் விளையாட்டுகளான திட்டத்தை சுவீகரித்த விஷயம் அது போட்டியினுடைய ஆட்டநாயகன் விருதினை வேறுடன் தட்டி செல்கின்ற பொலிஸ் விளையாட்டுகள் அந்த பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. அதேபோன்று சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது கிலிஷா லோன் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய பந்து வீச்சாளர் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் வேக பந்து வீச்சாளர் கிலிஷா ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு நடத்தி நிறைவேற்ற விளையாட்டு போட்டிகளுக்கான துடுப்பாட்ட போட்டி அந்த துடுப்பாட்ட போட்டிக்குரிய பரிசுகள் வழங்கும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கான கிண்ணம் வழங்க காத்திருக்கின்றது. 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் லவுட்ஷா விளையாட்டு கழகம் பருத்தித்துறை லவுட்ஷா விளையாட்டு கழகத்தினுடைய 9 வீரர்களையும் இங்கே மேடையின் முன்னால் வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறும் இதற்குரிய பரிசாக ரூபாய் 3000 பணப்பரிசும் அதோடு கிண்ணமும் வழங்கப்பட இருக்கின்றது. லவுட்ஷா விளையாட்டு கழக வீரர்களை விரைவாக வந்து இங்கே பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு வேண்டப்படுகிறீர்கள். பெருமையோடு இளம்பெயர் சொந்தங்களுடைய ஊடக ஒற்றுமையான பங்களிப்போடு நம்மளுடைய பங்களிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பரிசில் வழங்கும் வைபவம் இப்போது 9 வீரர்களுக்குமான கிரீடத்தோடு சேர்த்து அவர்களுடைய கிண்ணமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. சிறந்த முறையிலே தன்னுடைய துணை குழுப்பாளர்கள் மூலம் கடுமையாக போராடி இறுதிப் போட்டியில் வந்து 2ஆம் இடத்தை பெற்று கருத்துரை மன்றத்தில் பெருமை சேர்த்து கொடுத்தவர்களுடைய இளையவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் அவர்கள் இன்னும் பல்வேறுபட்ட போட்டிகளிலே பங்கு பெற்ற வேண்டும், பல்வேறுபட்ட வெற்றிகளை பெற வேண்டும், ஏராளமான திட்டங்களை சுவீகரிக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மர்மாண்ட வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய வெற்றி பயணங்கள் மென்மேலும் வளர்ந்து செல்ல வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வரிசையில் வழங்கும் வைபவம் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அல்வாய் யூத் ஸ்போர்ட்ஸ் மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வரிசையில் வழங்கும் வைபவத்தை
தொடர்ந்து நடத்தி செல்ல வேண்டியது இருப்பதால் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகின்றது. காசோலை ஆட்கள் உட்பட அங்கே ஆடி வீரர்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளோம் என்பதை வீரர்களுக்கும் காசோலை அதை போன்று கிண்ணம் உட்பட அனைத்தும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைவர்களால் புறப்படுகின்ற அந்த அங்காளி யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவராத்திரி சிறப்பு பரிசில் வழங்கும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி தினம் இனிய ஒரு சிவராத்திரி தினமாக இருக்கின்றது. இங்கே அல்வாய்வாழ் சொந்தங்களை கேட்டால் மிகையாகாது. மிகச்சிறந்த ஒரு கலர்ஃபுல் நைட்டோடு சேர்த்து பணப்பரிசம் வழங்கப்பட இருக்கின்றது. கொலிங்ஸ் விளையாட்டு கழகம் பற்றி இருக்கின்றார்கள். எனவே கொலிங்ஸ் விளையாட்டு கழக 9 வீரர்களும் இங்கே வருகிறமாறு வேண்டப்படுகிறார்கள். கொலிங்ஸ் விளையாட்டு கழக வீரர்களுக்குரிய பரிசனை வழங்கி கௌரவிக்க ஜிஎஸ் திரு அபராஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து அவர்களுக்குரிய வெற்றி கிண்ணத்தை வழங்கி கௌரவிக்குமாறு அவர்களுக்குரிய பணப்பரிசு அதோடு வெற்றி கேடயங்கள் வழங்கப்பட காத்திருக்கின்றது. வெற்றி கிண்ணத்தை வெற்றி கழிப்போடு பெற்றுச் செல்ல நாங்கள் வாழ்த்துகின்றோம்.